நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்களில் சிறிய அளவிலான அணு உலைகளை அமைக்க என்எல்சி நிர்வாகம் திட்டமிட்டிருப்பது கடலூர் மாவட்ட விவசாயிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற சுரங்க இயந்திரங்களை இந்தியாவில் உருவாக்குவது தொடர்பான மாநாட்டில் பேசிய என்எல்சி நிறுவன தலைவர் பிரசன்னகுமார், நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்களில் சிறிய அளவிலான அணு உலைகளை அமைப்பது தொடர்பாக இந்திய அணுசக்தி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார். 1000 முதல் 1500 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய வழக்கமான அணு உலைகளை விட சிறிதாக அமைக்கப்படும் இந்த அணு உலைகள் மூலம் 300 மெகாவாட்டிற்கும் குறைவான மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2070ஆம் ஆண்டுக்குள் மாசு ஏற்படுத்தாத புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி என்ற இந்தியாவின் இலக்கை அடைய இத்திட்டம் உதவும் என்றும் பிரசன்னகுமார் கூறியுள்ளார். நெய்வேலியில் ஏற்கனவே செயல்படும் நிலக்கரி சுரங்க விரிவாக்க பணிகளுக்கே கடும் எதிர்ப்பு நிலவும் நிலையில் அணு உலை தொடங்கப் போவதாக என்எல்சி தலைவர் கூறியிருப்பது கடலூர் மாவட்ட விவசாயிகளை கொந்தளிக்க வைத்துள்ளது. சிறிய அளவிலான அணு உலைகள் அமைக்கப்படும் போது 200 மெகாவாட் 300 மெகாவாட் அணு உலைகள் அமைக்கப்படும் போது ஆங்காங்கே அணுக்கழிவுகள் உற்பத்தியாகும். உலகத்தில் அணுக்கழிவுகளை எப்படி கையாள்வது, என்ன செய்வது என்று உலகமே வெளிபிதுங்கி நின்று கொண்டிருக்க வேளையில் ஃபுகுஷிமா விபத்திற்கு பிறகு ஃபுகுஷிமாவில் சேமிக்கப்பட்ட அந்த அணுக்கழிவுகள் கடலில் கொட்டப்பட்டு அங்கு மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற வேளையில் இதை போன்ற சிறிய அளவிலான அணு உலைகளிலிருந்து வரக்கூடிய அணுக்கழிவுகளை எங்கே சேமிக்கப் போகிறோம், எப்படி கையாளப் போகிறோம் என்ற கேள்வி நிச்சயமாக எல்லோர் மனதிலும் உள்ளது. அதனால தான் உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகள் இந்த சிறிய அளவிலான அணு உலைகளை செயல்பட முயற்சித்த போதும் அந்த அணுக்கழிவுகளை என்ன செய்வது தெரியாமல் இன்னைக்கு தட்டுத்தடுமாறி நிற்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.